தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜக கூட்டணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு பாஜக கூட்டணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். எந்தெந்த கட்சிகள் இடம்பெற செய்வது என்று அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை திடீரென்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். என்னவென்று சொன்னால், தமிழக பாஜக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி தான். தங்களுடைய கூட்டணியில் இடம்பெறும் தலைவர்கள் யார் என்பதை அவர்தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் எவை என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு அண்ணாமலை இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆக தமிழக பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை முடிவு செய்வது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் பார்த்துதான் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், ஜான்பாண்டியன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இந்த கட்சிகளில் எவற்றை கூட்டணியில் சேர்ப்பது என முடிவு செய்யும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக தமிழக பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்குவதிலிருந்து சற்று பின்வாங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் எவை, எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக அதிமுக கூட்டணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.